ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே நம்ம ஒரு குட்டி பையன் சூச்சுவை காமிக்கிறாங்க. அங்கே நிறைய ஆளுங்க கூட அவன் ஃபைட் பண்ணிட்டு ரொம்ப அவங்கள போட்டு அடித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ ஏஞ்சியா அவனை கட்டி போட்டுட்டு, நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் ஒரு மாயாஜாலம் தெரிஞ்ச பொண்ணு போல் இவங்க அங்கே மவுண்டெயினில் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அப்போ இந்த குழந்தை வந்து யாரோடதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பேபி தேவைப்படுது வாரிசுக்காக. ஸோ வந்துட்டு அவங்க ஒரு சிட்டியில் ஒரு அழகான பர்சனாக வந்து பார்த்து சூஸ் பண்ணி அவன் கூட சேர்ந்து ஒன் நைட் ஸ்டாண்டுமே இருந்திருக்கா. அதுக்கப்புறம் எனக்கு ப்ரெக்னென்ட் ஆனதுமே உன்னோட மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிடுவேன்னுமே சொல்லியிருக்கா. அதேமாதிரி தான் நடந்திருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் அதனால தான் குழந்தைய வச்சுட்டு அங்கே மவுண்டெயினில் இருந்துட்டுருக்கா போல். ஹீரோயின் நீ சேட்டை பண்ணாமல் இருந்தால் தான் அங்கிளோட வெட்டிங் நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன் சிட்டிக்குன்னு சொன்னதும், அப்போ அப்பாவுமே அங்கே தானே இருப்பார், அப்பாவை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவங்க அம்மாவே அவங்க பிரதரை விட்டுட்டு இங்கே வந்து அவங்க அந்த மாயாஜாலம் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாங்க போல். ஸோ இந்த மவுண்டைன் வில்லேஜ்லேயே தங்கியிருக்காங்க, நம்ம எப்படி போய் இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எதுவும் பண்ண முடியாது, நம்ம வெட்டிங் போகிறோம் போயிட்டு நம்ம வாட்டு திரும்ப வரோன்னு சொல்லிட்டு அங்கே குழந்தையுமே கூட்டிகிட்டு வந்துடுறா. அப்போ அங்கே ஒரு பர்சன் காரில் வந்து இறங்கினதுமே அங்கே அந்த ஆள் ஃபோனை வந்து பார்த்துட்டு வரவும் இவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு அந்த ஃபோனை போய் பார்க்குறாங்க. எப்போ மனுஷங்களாம் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பர்சன் என்ன இது முடிக்க ஃபோனை பார்த்ததே இல்லையா, ரெண்டு பேரும் ரொம்ப பிச்சைக்காரவங்களா இருப்பாங்க போல, எங்கே தான் இவங்கெல்லாம் வருவாங்களோ அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பேசிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிருது, எவ்வளோ திமிருந்தா இப்படிலாம் பேசிட்டு போவான்னு சொல்லிட்டு சரிவா நம்ம போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கள் ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. அவங்க நம்பர் 6 வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு பர்சன் அவங்க அசிஸ்டண்ட்டை, உனக்கு நான் 3 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு கேர்ளை வந்து ஏற்பாடு பண்ணி இங்கே அனுப்பி விடு, நான் எப்படியாச்சும் அவங்ககிட்ட வந்து ஃபேக் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பேசி எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணால் தான் என்னோட வீட்டில் வந்து என்னை தொல்லை பண்ணாமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து விஐபி நம்பர் 6 இருக்குது, ஸோ அதை தான் தங்களோட டேபிள்னு சொல்லிட்டு போய் உட்காந்துடா, இப்படி ஷேர் பண்ணிக்குவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே அந்த பர்சனை காமிக்கிறாங்க. அவனோட நேம் வந்து ஜாங், அவன் தான் நம்மளோட ஹீரோவே, அவன் கூட தான் சேர்ந்து நம்ம ஹீரோயின் ஒன் நைட் ஸ்டாண்டுமே இருந்திருக்கா. அவனை அங்கே பார்த்ததுமே அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, ஐயோ இவனுக்கு என்னை ஞாபகம் வந்துருச்சுன்னா என் குழந்தைய என்கிட்ட பறிச்சிருவானே, என்னை இங்கேருந்து போக விட மாட்டானேன்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு ஃபேஸை மறைச்சிட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ என்ன நினச்சிக்கிறான்னா அசிஸ்டன்ட் தான் இவங்களை அனுப்பி விட்ருக்காங்க போலன்னு. அப்படின்னா எதுக்காக இவங்க இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை நாடகத்தில் நடிக்கிறவங்க ட்ரெஸ் இப்படிலாம் இருக்காங்களோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு உடனே எனக்கு வந்துட்டு ஃபேக் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவா நீங்கள் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே இவன் வந்துட்டு மேரேஜை பற்றி கேட்குறானேன்னு சொல்லிட்டு நீ என்ன நினச்சிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டு கத்திட்ருக்கா. இப்போ எதுக்காக நீங்கள் கோவப்பட்டுட்ருக்கீங்க, என்னோட அசிஸ்டன்ட் ஃபேக் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கேட்டுப்பாருல அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்படின்னா நம்மளை அடையாளம் தெரியாமல் தான் பேசிகிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது அப்படின்றத சொல்கிறான். அப்புறம் ஏன் நீங்கள் இந்த சீட்டில் வந்து உட்காந்தீங்கன்னு சொன்னதுமே இந்த சீட் வந்துட்டு 6 தானேன்னு கேட்டதும் இது விஐபி சீட்டுன்னு சொன்னதுமே நான் தெரியாமல் தான் உட்காந்துட்டேன்னு சொல்லிட்டு அவள் சாரி கேட்டுட்டு அங்கே குழந்தைய கூப்பிடும்போது அந்த பையன் அவன் வந்து கவுண்ட் பண்ணி அங்கே மாயாஜாலம் பண்ணதில்லை, இதான் தன்னோட அப்பான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறான். வேணுமா நம்ம ஹீரோவை போய் அங்கே ஹாக் பண்ணிட்டு நான் வந்து அப்பா விட்டுட்டு வர மாட்டேன், எனக்கு இவர் தான் வேணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுக்குமே பேபியுமே கூட சேர்ந்து வச்சுருக்காங்களா அப்படின்னா வந்துட்டு நல்லா ஆக்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் அங்கே நம்ம ஹீரோயின் முடியாத, நம்ம வில்லேஜுக்கு போகணும், நீ என்ன நான் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன்றதை மறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவப்பட்டுச்சேக்கா. நம்ம ஹீரோ இவங்க என்ன அந்த மவுண்டன் வில்லேஜில் இருந்துட்டுருக்காங்களா, ரொம்பவே சிம்பிளாக இருக்காங்களே இவங்கள அப்படின்னா எப்படியாச்சும் பேசி சமாதானப்படுத்தணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வெளியே இன்சல்ட் பண்ண அந்த பர்சன் அங்கே வந்துட்டு என்ன சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் 2 பேரும் தத்தரிச்சிட்டு இருக்கீங்களா, இந்தாங்க காசை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு இங்கே இருக்க சாப்பாட்டுக்கெலாம் காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோ நீ அளவுக்கு மீறி பேசிகிட்டு இருக்க, வார்த்தைகளை பார்த்து பேசுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே அந்த பணத்தை எடுத்துகிட்டு என்ன ஃபேக்கான நோட்டை கொடுத்து ஏமாற்றிட்டு இருக்கியா, இது ஒன்றும் காசு கிடையாது, நான் சிட்டிக்கு வந்தப்போ பார்த்துருக்கேன் காசு எப்படி இருக்குன்னு சொன்னதும் அங்கே அவங்க 2 பேருமே ரொம்ப நக்கல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ உனக்கு காசு கூட என்னன்னு தெரியாதா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாதா, இவன் வந்துட்டு அப்போ ரொம்ப ஏழையா, ஒரு வேளை வந்துட்டு நான் இவளை மேரேஜ் பண்ணிட்டேன்னா என்னோட ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இவளுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப ஓவராக பேசுகிறாத, காசு நான் என்னென்னு காமிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த குட்டி பையன் இங்கே வந்து கலர் கலராக ஸ்டோன்ஸாக எடுத்து வச்சுட்ருக்கான். அதை பார்த்துட்டு அவங்க அப்படியே நக்கலாக சிரிச்சுட்டு அதெல்லாம் தூக்கி போட்டுடுறாங்க. அந்த குட்டி பையன் எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ இப்போ வந்துட்டு இதை வாயால் எடுத்தேன்னா நான் உன்னை மன்னிச்சு விட்டுருவேன், உனக்கு என்ன வேணுமோ நான் காசு கொடுக்குறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ கோவப்பட்டு அடிக்க போனதும் ஹீரோயின் நீ ஸ்டாப் பண்ணி என் பையனை பார்த்துக்கோன்னு சொன்னதும் அந்த பையன் போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். மரியாதையோட நீ இப்போ உன்னோட வாயிலேருந்து அந்த கல்லை எல்லாத்தையுமே எடுத்து இப்போ வை அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுமே வேறு வழி இல்லாமல் அப்படி பண்ணுறான். அப்புறம் கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான், நான் எவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் தெரியுமா, நான் நினச்சேன்னா உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கத்துனதுமே அப்போ என்ன பார்த்துட்ருக்கீங்க, இந்த ஆள் என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த ஆள் வந்துட்டு ஓ ஃபேமிலி
ஆவியோட வந்திருக்கீங்களா, இப்போ காட்ஸை கூப்பிட்டு என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ யாராச்சும் அவங்க மேலே கையை வச்சிங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன், இவனை வந்து அடித்து வெளியே வரட்டி விடுங்க அப்படின்றத சொன்னதும், ஏன்னா வந்துட்டு நீ வந்து என்ன வரட்டிவியா, நான் யார் தெரியுமா அப்படின்றத சொன்னதும், இது யார் தெரியுமா, என்னோட ஒய்ஃப், என்னோட குழந்தை, தேவையில்லாமல் நீ வந்து அவங்க மேலே வந்துட்டு கை வச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் நான் நினச்சேன் என்ன பண்ணுவேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் லூஸ் மாதிரி அங்கே பேசிட்டு இருக்கான். சரி உங்களுக்கு காசு எப்படினாலும் இருக்காது, இந்தாங்க காசை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே தூக்கி போட்டுட்டு இதை வந்து பொறுக்கி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு அவன் கையை பிடிச்சி முறுக்கிடுறான். உனக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அவனோட கம்பெனியோட இருக்க கோஆப்ரேஷன்லாம் வந்து கேன்சல் பண்ணி விடு, அவன் கம்பெனியை பேங்க்ராப்ட் பண்ணதுன்னு சொன்னதுமே, ஓ நீ இப்படிலாம் பேசுனேன்னா நான் நம்பிடுவேனாடான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நக்கல் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு அங்கே கால் வந்துடுது, மிஸ்டர் சாங் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு, ஐயோ சாங் நீங்கள் தானா, நான் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் தான் சாங்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னதும், ஓ நீ வந்துட்டு என்னோட பையனை அசிங்கப்படுத்துவேன், என் ஒய்ஃப் அசிங்கப்படுத்துவேன், நான் வந்துட்டு உன்னை மன்னிப்பேனா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அந்த குட்டி பையன் இந்த ஆளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இல்லைப்பா அப்படின்றத சொல்கிறாங்க. அவன் மன்னிப்பு கேட்டதுக்காக அங்கே வந்துட்டு இந்த ஆள் எல்லா சாப்பாடையுமே எங்களை சாப்பிட வைக்கிறேன்னு சொன்னார், நம்ம சாப்பிட வச்சுருமேன்னு சொல்லிட்டு அங்கே டாக் மாதிரியே வந்துட்டு எல்லா ஃபுட்டையுமே சாப்பிட வைக்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்களால முடிய மாட்டுது. நம்ம ஹீரோ மரியாதையோட எந்திரிச்சு ஓடி போயிருங்கன்னு சொல்றதும் அப்போ அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ என்கிட்ட அந்த பையன், அம்மா நீங்கள் எப்படியாச்சும் அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, நான் உன்னோட பையனை வந்து நல்ல ஸ்கூலில் சேர்த்து எஜுகேஷன் கொடுக்குறேன், நீ வந்து எதை பற்றியும் கவலைப்படாத, உன்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினோட மனசில் ஒருவேளை இவனோட குழந்தைன்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா இவன் இங்கேருந்து என்னை போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பயந்துட்டு இருக்கா. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ, நான் வந்துட்டு இப்போ ஃபேக் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா என் வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டாங்க, ஸோ வந்துட்டு பேபியோட போகிறப்ப என்னோட குழந்தைன்னு ஒத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் உனக்கு வந்துட்டு நீ டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு கூட இங்கேருந்து போய்க்கலாம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ இனிமேல் மேரேஜுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. அந்த குட்டி பையனுக்கு இப்போ 2 பேருமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். பிறகு இவங்க வெளியே அவங்க வரும்போது அங்கே எல்லாருமே வந்துட்டு அங்கே கங்க்ராச்சுலேஷன் வேறு பண்ணிட்டு இருக்காங்க வெட்டிங்காக. அப்போ அங்கே அவங்க சொல்லிட்டு இருக்கா, நான் இப்போ என்னோட பிரதரோட வெட்டிங் போகணும்னு சொல்லிட்டு என்ன இந்த ட்ரெஸ்ஸில் போக போகிறேன்னு சொன்னதுமே, இந்த ட்ரெஸ்ஸை எங்கள் ஊர்லேயே நாங்கள் மட்டும் தான் போடுவோம், இது எல்லாராலையும் போட முடியாது, ரொம்ப ரிச்சஸ்ட் பர்சன் தான் போடுவாங்க அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இப்படிலாம் நீங்கள் போக வேணாம், நான் உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க ட்ரெஸ் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறான். பட் ஹீரோயினுக்கு அங்கே போயிட்டு எந்த ட்ரெஸ்ஸுமே அவ்வளோவா பிடிக்க மாட்டுது. நான் இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு இனிமேல் நிறைய ஜுவல்ஸ் அங்கே தலையிலெல்லாம் மாட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோங்க ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, ஏன்னா இதெல்லாம் வேற போட்டுட்டு அங்கே வெட்டிங் போக போகிறீங்கன்னு சொன்னதும், இதை நாங்கள் போட்டுட்டு போனால் தான் அவருக்கே பெருமை அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரிய மாட்டுது. நாங்கள் இப்போ வந்துட்டு கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ இப்போ வெறுங்கையோட வேற போயிட்டுருக்காங்களே, கிஃப்ட் இல்லாமல் இப்படியே போனால் எல்லாரும் இன்சல்ட் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு ஹீரோங்க அசிஸ்டண்ட்டை வெட்டிங்காக நீங்கள் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு போங்க, நான் வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டாங்க வந்து என்னோடய ரெப்புடேஷனுமே கெட்டு போயிடக்கூடாது, என்னோட ஒய்ஃப் என்னோட பிள்ளைன்னு சொல்லி தானே எல்லாரும் பேசுவாங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் அந்த குட்டி பையனுமே சேர்ந்து அங்கே வெட்டிங் போனதுமே அங்கே கார்ட்ஸ் வந்து இவங்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு விட மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே மேஜிக்கை வந்துட்டு காமிச்சு அவங்கள வந்து நகல முடியாமல் பண்ணிட்டு அவன் உள்ளவங்கயுமே அங்கே போயிடுறான். அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு அவளுக்கு. அங்கே போயிட்டு ஆனால் அங்கே இருக்க எல்லா பர்சனுமே அவங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு என்ன கன்றாவி இது இப்படிலாம் வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பிரதர் அங்கே வந்துட்டு, ஏய் நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் அந்த குட்டி பையனையுமே அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறான். அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பிரதர் சொன்னதுமே, என்ன பிரதரா, நான் ஒன்றும் உன்னோட பிரதர் கிடையாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அங்கே என்ன வந்துட்டு நீ பேசிட்டு இருக்க, என்ன மறந்து போயிட்டே அப்படின்றத சொன்னதும், நீ தான் வந்துட்டு காசு பறிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்க, உன் மூஞ்ச பாரு என்ன பாரு எப்படி வந்து ஒத்து வருமானு சொன்னதும், என்னோட அம்மாவை நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு இப்படிலாம் அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் மேஜிக்கை யூஸ் பண்ண போகிறான். அப்போ நீ அப்படிலாம் பண்ணிடாத, வெட்டிங் வந்துட்டு ஏதாச்சும் ஆயிரும்னு சொல்லிட்டு அவள் ஸ்டாப் பண்ணுறா. ஏன்னா காசு பறிக்கிறதுக்கு இப்படி ஒரு கும்பல் கிளம்பியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, இதை வந்துட்டு அம்மா உனக்காக வந்து கொடுத்தது, ஸோ இதை நீ வந்து கழுத்தில் போட்டுக்கோ, உன்னோட பேட் லக் எல்லாமே போயிடும்னு சொன்னதும் அதை அவன் கீழே தூக்கி போட்டதுமே ஹீரோயினுக்கு இங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நான் எவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் தெரியுமா, என்னை வந்து கேவலப்படுத்துறதுக்காக இங்கே வந்திருக்கீங்களா, இதெல்லாம் நான் போட முடியாதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், மரியாதையோட நீ பேசிக்கோ, நீ வந்து அம்மாவோடதவே இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பியா, அம்மா உன்னை காப்பாற்றுறதுக்கான தன்னோட உயிரை வந்து விட்டாங்க, நீ இப்படி அசிங்கப்படுத்துவான்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே அவன் காசெல்லாம் அங்கே தூக்கி போட்டுட்டு வேண்ட காசை வந்து பொறுக்கிட்டு போங்க, இங்கே வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு இப்படிலாம் வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு.
ஹீரோயின் தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த பணத்தை எல்லாத்தையுமே உள்ளே வச்சதுமே அங்கே இருக்க எல்லாருமே பயந்து போயிட்டு ஐயோ மான்ஸ்டர் அப்படின்றத சொல்கிறாங்க. பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். இன்னமே இன்சல்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் பர்சனாக மாறிட்டேன், எனக்கு வந்துட்டு காசு பணம் இதுதான் முக்கியம், உன்ன மாதிரி வந்து உறவெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது அங்கே காட்ஸையுமே கூப்பிட்டு பிடிக்க சொன்னதும் ஹீரோயின் அங்கே மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்களையுமே அடித்து போட்டுறா. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷனாக போயிடுறான். அவங்க ஹீரோயின் நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கேவலமாக போவையா, எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கியா, உனக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொன்னதும் நீ என்ன பண்ணியிருப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். ஒரு கிஃப்ட்டு கூட வாங்கிட்டு வந்து முடியலை உன்னால், ஆனால் வெட்டிங்கை வந்துட்டு இப்படி கேவலப்படுத்த வந்திருக்கியான்னு சொல்லிட்டு இந்த நெக்லஸையுமே போட்டு அங்கே மிதிச்சதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கடுப்பாயிருது. என்ன தைரியந்தே நீ அம்மாவை வந்துட்டு இந்த மாதிரி அசிங்கப்படுத்துவான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகி போயிடுறா. கண்டிப்பாக நீ வந்து பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காம மட்டும் போகாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன வந்து நடந்துட்டுருக்கு, உண்மையிலேயே உங்கள் பிரதர் தானானே. அப்போ உடனே அவன் ட்ராமா பண்ணுறான். நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ சிஸ்டர், என்னோட சூழ்நிலை அப்படி, நீ வந்துட்டு பேசாமல் இங்கேருந்து குழந்தைய கூப்பிட்டு போயிரு, நான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் உன்னை வந்து மீட் பண்ணுவேன், நான் வந்து அம்மாவையுமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத போய் சொன்னதும் ஹீரோயின் வாய மூடுன்னு சொல்லிட்டு அங்கே மேஜிக்கை யூஸ் பண்ணி உண்மை எல்லாமே அங்கே சொல்ல வச்சிடுறான். அவன் பார்த்தா அவன் வந்துட்டு உண்மையெல்லாம் கக்க ஆரம்பிச்சிடுறான். நான் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு உங்களை யாரையுமே பிடிக்காது, நம்ம அம்மாவை எனக்கு அம்மான்னு கூப்பிட்றதுல எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா, அந்த லேடி காணா போன பிறகு எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் நீ எவ்வளோ சீப்பானவே, அம்மா வந்துட்டு உயிரை காப்பாற்றுறதுக்கு தானே உயிரவே விட்டாங்க, அவங்க சக்தியை யூஸ் பண்ணி கடைசியில் அவங்க இறக்க வேண்டியதாக இருச்சுன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி என்ன கவலை இருக்குது, எனக்கு காசு பணம் இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு பேசினதும் கோவப்பட்டு அவள் அடிச்சுடுறா. நீ உன்னோட அம்மாவை பற்றி இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருப்பியான்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி எந்த கவலையுமே கிடையாது, எனக்கு அவங்க லைஃப்லேயே தேவையும் கிடையாது, நீமே தான் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. ஆமாம் நான் உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே ஹேட் பண்ணிகிட்ருக்கேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு, நீ என்னோட சிஸ்டரே கிடையாதுன்னு சொல்லும்போது அப்போ அந்த ஃபியான்ஸையுமே என்ன காசு வாங்க வந்திருக்கீங்களா, மரியாதையோட இங்கேருந்து போங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே 2 பர்சன்ஸை கூப்பிட்டு வந்து இவங்களை அடித்து வெளியே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லும்போது அந்த குட்டி பையன் வந்து அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே அடித்து அங்கே வெளியே பறக்க விட்டுறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ தான் அனுப்பியிருப்பான் போல். அங்கே வந்துட்டு அந்த ஜியாங் ஃபேமிலி வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து கான்ட்ராக்ட்மே போடணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பார்த்தே இல்லை என்னோட லெவலில் நீ வந்துட்டு ஒன்று என்னோட சிஸ்டராக இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, எனக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய பணக்காரவங்களாக இருக்கும்போது நீங்கள் எதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினை. அப்போ நம்ம ஹீரோயின் நான் நினச்சேன்னா இது எதுவுமே உனக்கு கிடைக்காதுன்னு சொன்னதும் மனசில் என்ன பெரிய இவன் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை இந்த ஆள் கூட சேர்ந்து எந்த கான்ட்ராக்டுமே நீங்கள் போட வேணாம், வந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் கொண்டு போயிருங்கன்னு சொன்னதும் அப்போ அதை கேட்டு உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ ஒரு பிச்சைக்காரின்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே அப்போ அவருமே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். யார் வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன்னு சொன்னதும் இந்த பைத்தியக்காரி தான் வந்துட்டு உங்கள் கூட கான்ட்ராக்ட் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோயின்னு சொன்னதும் அது வந்து என்னோட ஒய்ஃபும் என்னோட குழந்தையும் தான், நீ எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பேசுவோன்னு சொன்னதும் அங்கே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன நடந்துட்டுருக்கு, இவ்வளோ பெரிய பணக்காரரோட ஒய்ஃபா இவங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. என்னோட ஒய்ஃப் வந்துட்டு பிடிக்கலன்னா எதுவுமே இங்கே நடக்காது, எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொண்டு போயிருங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த கான்ட்ராக்டுமே கிழிச்சு போட சொன்னதுமே எங்கள் அசிஸ்டன்ட் அந்த கான்ட்ராக்டுமே கிழிச்சு எரிஞ்சிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோ இப்போ என்னோட ஃபேமிலியை வந்துட்டு எல்லோரும் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கான கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அவங்க எல்லாருமே அங்கே பயந்து போயிட்டாங்க, நீட் டவுன் பண்ணிவிட்டு அங்கே சாரியுமே கேட்குறாங்க. இவனுமே அங்கே பயந்துட்டு கேட்டுட்ருக்கான், எல்லாத்தையும் பேங்க்ராப் பண்ணிட்டுறானோ என்னமோன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த நெக்லஸ் அவனோட கழுத்தில் அங்கே போட்டு விட்டா. நீ வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இந்த இதை எடுக்கவே கூடாது, 3 இயர்ஸ்க்கு உனக்கு ரொம்ப பேர்ட் லக் இருக்குது, இல்லை நீ தேவையெல்லாம் வேலை பார்த்தீங்கன்னா செத்து தான் போகணுன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அங்கே மேஜிக் பண்ணும்போது நம்ம ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணதுமே அவனுக்கு வந்துட்டு தலையெல்லாம் பெயின் ஆகிட்டு அங்கே பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ யார் அப்படின்றத சட்டி கேட்டதுமே ஐயோ நான் மறந்து போயிட்டேனே, இவனோட முன்னாடி நான் மேஜிக் பண்ணேன்னா இவனுக்கு எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வந்துருமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோட்ட நான் வந்து ஒரு மேஜிக் பண்ணுற பொண்ணு தான் சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அங்கே பரிதாபம் ஆயிடுது. ஐயோ கடவுளை, நீ மேஜிக் பண்ணி உன் பையனை காப்பாற்றிட்டு இருக்கியா, நீ எதை பற்றி கவலைப்படாத, உனக்கு நான் ரொம்ப நல்ல ஒரு லைஃப் கொடுப்பேன், பெரிய வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே குட்டி பையன் டேமே நீ அப்பா முன்னாடி வந்துட்டு எந்த ஒரு மேஜிக்குமே யூஸ் பண்ணக்கூடாது, பண்ணேன்னு வச்சுக்கோ அவருக்கு தலையெல்லாம் பெயின் ஆகும்னு சொன்னதும் அம்மா நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்காதீங்க, எனக்கு எல்லா விஷயமே தெரியும், அப்படி வந்து நான் மேஜிக் பண்ணேன்னா அவருக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துடும், அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களை போக விட மாட்டார் தானே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணதும் உனக்கு யார் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது, வான் செட்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா வீடை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நார்மலான ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஆனால் இந்த வீட்டோட டெக்கரேஷன் எதுவுமே எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவனோட குட்டி பேக்லேருந்து ஏகப்பட்ட பொருளெல்லாம் அவன் எடுத்துகிட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் பார்த்து
பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுச்சுக்கு. அங்கே வந்துட்டு பத்தியெல்லாம் பொருத்தி வச்சதும் அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே மோப்பம் முடிச்சதுமே அவ்வளோதான், அவனுக்கு அப்படியே வந்து கழுத்தில் ஒரு மாதிரி இருக்கிட்டு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுனதுமே ஹீரோயின் இவனுக்கு வந்துட்டு இது என்ன ஸ்மெல் ஆகாதான்னு சொல்லிட்டு வேமா அவனுக்கு வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறா. அப்போ அம்மாவும் அப்பாவும் கிஸ் பண்ணிக்க போகிறீங்களான்னு சொன்னதும் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுமே அவனுக்கு பிளட் வாமிட் வந்துடுது. அப்போ அவங்க உடனே நம்ம ஹீரோயின் நீ மெடிசன் எடுத்து அவனுக்கு கொடுன்னு சொல்லிட்டு அங்கே மெடிசனுமே கொடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு படுக்க வச்சுட்டு இவனுக்கு வந்துட்டு எதுக்காக பிளட் வாமிட் வந்துச்சு, ஆனால் முழுசாக இவனுக்கு என்ன நோயின்னு தெரியாம நான் எப்படி வந்துட்டு இவன்ட்டு எதையும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே தூங்கினதுமே நானுமே இதே ரூமில் தூங்க போகிறேன்னு சொன்னதும் இதெல்லாம் முடியாது, வேறு ரூமுக்கு போகணுன்னு சொல்கிறா. பட் அந்த பையன் படுத்துக்கிறான், நீங்களுமே இங்கே போய் படுங்கன்னு சொல்கிறான். பிறகு அங்கே தூங்க ஆரம்பிச்சதுமே அந்த குட்டி பையன் அவங்க 2 பேர்த்தையும் பக்கத்தில் தள்ளி வச்சுட்டு அவன் எங்கேருந்து போனதுமே ஹீரோக்கு முழிப்பு வந்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறான். நீ ஏன் இங்கே பண்ணிட்டு இருக்க என்னோட ரூம்லன்னு சொன்னதும் நான் வந்துட்டு அப்படியே வந்து தூங்கிட்டேன், நான் பையன் இருக்க வாசி அப்படின்றத சொல்லிட்டு அவள் சமாளிச்சிடுறா. சரி எனக்கு பிளட் வாமிட் எது வந்துச்சான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அப்படிலாம் எதுவும் வரலன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு எந்த உண்மையுமே சொல்லலை. உடனே வந்துட்டு அங்கே நம்ம பாட்டி வந்து ஹீரோக்கு கால் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு வந்துட்டு உன்னோட ஃபியான்ஸே வந்து இன்னைக்கு வரப்போறா, நீ வந்து உடனே வரணும், உனக்கு வந்துட்டு இன்னைக்கு டின்னருமே இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் சரி பாட்டின்னு அவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இன்னைக்கு நம்ம பாட்டி போய் மீட் பண்ண போகிறோம், நீங்கள் 2 பேருமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிவாங்க, இன்னைக்கு ரொம்ப சூப்பராக அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொன்னதும் அந்த குட்டி பையன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோவோட மைண்டில் போன தடவையும் அழகாக ரெடி ஆகி வரேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் வந்தாங்க இல்லையா, ஸோ நீங்கள் அப்படிலாம் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, இந்த கல்ச்சரே வேறன்னு சொல்லிட்டு அங்கே மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு ரொம்ப அழகாக கிளம்பி ரெடியாகி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பிறகு இங்கே காமிக்கிறாங்க ஃபங்க்ஷன் இடத்துல. அப்போ அங்கே லின் சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃபேன்ஸை போல் அவளும் வந்துட்டு அங்கே ட்ராயிங் பண்ணுறதை பார்த்துட்டு எல்லாருமே இவர் தான் வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டான மேட்ச் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அங்கிள் பாட்டிகிட்ட அம்மா இவளை கண்டிப்பாக அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகணும், மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்கமே அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் கண்டிப்பாக முடியாது, அது ஒன்றும் உன்னோட சொத்து கிடையாது, அவங்க அப்பாவோடது, ஸோ அவனுக்கு தான் சேரணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து விடுறான். அப்போ அங்கே வந்துட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காங்க, இதான் உன்னோட ஃபியான்ஸின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே அவங்க அங்கிள் இத்தனை வருஷமா ஆகலை இப்போ உடனே ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோயினையும் அந்த குட்டி பையனையுமே அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு என்னோட ஒய்ஃப் என்னோட குழந்தைன்னு சொல்கிறான். அந்த குட்டி பையனுமே அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போய் கொடுத்ததுமே பாட்டிக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. பிறகு அந்த லின் நம்ம ஹீரோயினை நீ எந்த குடும்பத்தோட சேர்ந்த பொண்ணு, நீ வந்து நார்மல் ஃபேமிலி மாதிரி தோணுது, நீ வந்துட்டு பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும் நம்ம ஹீரோ அவங்க மவுண்டனில் வந்துட்டு அவங்க ரொம்ப பெரிய ரிச்சஸ்ட் மேன், அவங்களுக்கு வந்துட்டு ஈக்குவல் யாருமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவருக்கு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டு வேணுனே ஹீரோயினை இன்சல்ட் பண்ணுறதுக்காக தன்னோட திறமை எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. நாங்கள் வந்துட்டு உங்களுக்காக தான் எல்லாமே பண்ணியிருக்கோம் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவள் நீ வந்துட்டு வேணா என் கூட சேர்ந்து காம்படிஷனுக்கு வரையான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே நம்ம ஹீரோயின் நான் அதுக்கு வந்து ரெடியாக தான் இருக்கேன், என்னாலையுமே அதை பண்ண முடியும்னு சொன்னதும் அப்போ சரி பார்த்துடலாம் யாரோடது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளோட ட்ராயிங் எல்லாமே எடுத்து வச்சு அங்கே ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு அங்கே வந்து செக் பண்ண சொல்லிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுமே நீ என்ன அவசரப்பட்டுருக்கா, என்னோடதையுமே வந்துட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே உங்கள் பையன்கிட்ட இருந்து அங்கே ட்ராயிங் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அங்கே காமிக்க சொன்னதும் அப்போ அந்த எக்ஸ்பர்ட் வந்து பார்த்துட்டு உண்மையிலேயே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து அவள் சொன்னதுமே அதை பார்த்துட்டு அந்த லின்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன காசு வாங்கிட்டு நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. என்ன வந்து என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக நீங்கள் கூப்பிட்டியா, நீ கூப்பிட்டு தான் இங்கே வந்தேன், நான் வந்துட்டு உனக்காக பேசுகிறாடா, நீ என்ன வேணாலும் பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே சரி ஓகே நீங்கள் விடுங்க அவ்வளோதையும் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா இதில் வந்து சில குறைகள்லாம் இருக்குதுன்னு சொன்னதுமே அந்த அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேணே இருந்தாலும் வந்து பண்ணிட்டுருக்காரு, என்ன குறை இருக்குது இதுலன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே ரொம்ப சண்டை போடுறா. அப்போ நம்ம ஹீரோ இதில் என்ன குறை இருக்கா, இதில் வந்துட்டு ஃப்ளார்ஸ் எல்லாம் நீ வந்துட்டு இப்போ வரைஞ்சிருந்தா அது கம்ப்ளீட்டாக இருக்கும்னு சொன்னதும் அங்கே அவளுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. இப்போ உடனே நம்ம ஹீரோயின் நான் போய் இதை ட்ரா பண்ணுறேன்னு சொன்னதுமே நீ என்னோட பெயிண்டிங்கை வந்து அசிங்கம் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ வந்துட்டு ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா எல்லாரும் முன்னாடியுமே என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் அதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் வந்து தப்பு நான் பண்ணலைன்னா நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க போய் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடா. பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ அங்கே எல்லாருமே நீ தான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு ரொம்ப அங்கே இன்சல்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேணும்னே நம்ம ஹீரோக்காக உங்களுக்காக சூப்பரான இந்த கல் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது வந்துட்டு க்ரீன் கலரில் மாற கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு அவள் 40 லக்குன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டாங்க அவங்க பையனும் அவங்க அம்மாவுமே சேர்ந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம மலையில் சும்மா சாதாரணமாக கிடைக்கிறது, இதை போய் இவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு ஃப்ராடு பேசிகிட்டு இருக்கா பாருன்னு சொல்லிட்டு நீ வேணை வந்து ஸ்டோன் எடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்றோட ஸ்டோன் எடுத்து இது நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதுமே கண்டிப்பாக என்னோடது ஒரிஜினல் உன்னோடது ஃபேக்காக இருக்குன்னு சொன்னதும் நம்ம அதை பார்த்துடலாமேன்னு சொல்லும்போது திரும்ப அங்கே எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு அங்கே செக் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே அந்த லின்னோடது க்ரீன் கலராக மாறுது. பார்த்தையில் இதை தான் உண்மைன்னு சொன்னதுமே நம்ம
ஹீரோயின் அதில் தண்ணி தூக்கி ஊற்றி விட்டதுமே எல்லாமே போயிடுது, இது ஃபேக் தான் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டோனவே அங்கே ரெண்டாக கட் பண்ணி காமிக்கிறா, உள்ளே ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு உண்மையிலேயே நம்ம யங் மாஸ்டருக்கு ஏற்ற பொண்ணு இவங்க தான், ரொம்ப திறமசாலியான பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப இன்னும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அவள் ரொம்ப கோவப்பட்டு இருக்கும்போது அவங்க அங்கிள் நீ வந்துட்டு எதையுமே பெருசாக எதுன்னு எடுத்துக்காத, நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாம், பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க பையன் வந்துட்டு அம்மா அங்கே பாருங்கள் சாரி கேட்காம போயிட்டுருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கே மேஜிக் யூஸ் பண்ணதுமே அவள் போய் கீழே விழுந்துடுறாங்க மன்னிப்பு கேட்குற மாதிரி. அங்கே எல்லாருமே வந்துட்டு அசிங்கமாக வந்து கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பித்ததும் இவங்களுக்கு ரொம்ப அவமானமாகிடுது, வேகமாக அங்கே இருந்து போயிடுறாங்க. இப்போ மேஜிக் யூஸ் பண்ண வாசி நம்ம ஹீரோக்கு அங்கே திரும்ப தலையெல்லாம் பெயின் ஆகிட்டு எனக்கு என்னமோ உண்மையிலே வந்துட்டு நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்ட மாதிரி தோணுதுன்னு அவன் சொன்னதுமே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே ஐயோ மாட்டிக்கிடுவோமேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அப்போ உங்களுக்கு வேறு ஒரு பொண்ணு வந்து ஞாபகத்தில் இருக்காங்கன்னா அப்புறம் நான் ஏன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு போனதும் ப்ளீஸ் நீ அப்படிலாம் யோசிக்காத அப்படின்றத அவள் சொல்லிட்டு எப்படியோ சமாதானப்படுத்திடுறான். அவங்க பாட்டி பார்த்தா ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காங்க. ஃபைனலாக என்னோட ஆசையெல்லாம் நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு இப்போ பாட்டி சூச்சுவோட பர்த்டே என்னைக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ டக்குன்னு ஆகஸ்ட்டுன்னு சொன்னதும் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. என் மைண்டில் வந்துச்சு, அவன் வந்ததுலேருந்தே என் அப்பான்னு சொல்லிட்டு சுற்றுறான் இல்லையா, ஸோ வந்துட்டு எனக்குமே அந்த அட்ராக்ட் இருக்குல்லன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே பாட்டிக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு, என்னடா அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு. சரி உங்கள் அப்பா எங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அவர் இறந்து போயிட்டாருன்றதை சொல்கிறா. அதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கூடிய சீக்கிரம் அவனுக்கு வந்துட்டு சூப்பரான ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பையனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்பா நானுமே அதுக்காக தான் ஆசைப்பட்டுட்ருக்கேன், நான் ஸ்கூலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டான். அப்போ பாட்டி யாருக்குமே தெரியாமல் அங்கே வந்துட்டு அவனோட தலையில் இருந்த ஒரு முடி எடுத்துக்கிறாங்க. எனக்கு என்ன இவங்க பேசுகிறத பார்த்தா டவுட் ஆகிட்டுருக்கேன், இந்த பையன் வந்து உண்மையிலே என்னோட பேரனா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது சில பசங்களை அங்கே வந்து கிண்டல் பண்ணிவிட்டு அவனை டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பையனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அவன் வந்து யூனிஃபார்ம் பிடிக்காமல் அங்கே ட்ரெஸ்ஸை மாற்றி போட்ட வசதி அப்படி பண்ணுறாங்க, தேவையில்லாமல் இப்படி பேசாதீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு அவனை கிண்டல் பண்ணி அடித்ததுமே அவனுமே பயங்கரமாக அடி வெளுத்து விட்றான். பார்த்தா அங்கே டீச்சர் முன்னாடி அங்கே வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்றத சொன்னதும் நீங்கள் வந்துட்டு பிள்ளைய எப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க, அவன் தான் வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கணும், முதல் உங்கள் பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா, எல்லாரையும் போட்டு அடிச்சிருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்னப்பா ஆச்சுன்னு சொன்னதும் அந்த பசங்க தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட தேவையில்லாமல் சண்டை இழுத்தாங்கன்னு சொன்னதுமே நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பசங்களை கண்டிக்கணும்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அவங்க எல்லாம் பெரிய பணக்கார வீட்டு பசங்க, ஒழுங்காக வந்துட்டு மன்னிப்பு கேட்குறதுக்கு வழியை பாரு, உன்னையும் உன் பிள்ளையெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்கூலில் வச்சுட்டு இருக்க முடியாது, வந்து நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையனோட அப்பாங்க வந்துடுறாரு, என்ன தைரியம் தான் என் பிள்ளை மேலே கையை வச்சுருப்பேன், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னோட அப்பா யார் தெரியுமா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே யாரும் தெரியாமல் அந்த பர்சன் ரொம்ப ஓவராக பேசிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். அந்த டீச்சருமே பெரிய பணக்காரவங்களாம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி இவனை அந்த கம்பெனிலேருந்து ஃபயர் பண்ணி விட்டு சொல்கிறான். இந்த டீச்சரையுமே வேலை விட்டு தூக்குறதுக்குமே ஏற்பாடு பண்ணிடுறான். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு அங்கே கால் வந்ததுமே காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்கன்னு. நம்ம ஹீரோக்கு அந்த ஆள் மேலே கோவத்தை விட இந்த டீச்சர் மேலே தான் கோவம் அதிகமாக இருக்குது. இப்போ பணக்காரவங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணுவீங்க, ஏழையாக இருந்தால் வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்களா, ஸ்கூல்லையுமே இதெல்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பீங்களா, உங்களுக்குலாம் இங்கே இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது, வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்றாங்க. அப்போ அங்கே நம்ம குட்டி பையனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்பா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்காக நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்களேன்னு சொன்னதும் நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டாங்க, டான்ஸ் ஆடிட்டே போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் நான் இவ்வளோ தூரத்துக்கு அவன் பாசமாக இருந்துட்டுருக்கான், நான் வந்து திரும்ப என் குழந்தைய மவுண்டைன் கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொன்னால் இவன் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவான், விடுவானான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. பிறகு அங்கே போனதுமே அவங்க அங்கிள் ஃபைனலாக டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு, இப்போ இது உண்மையிலே உன்னோட பேபியா இல்லையான்னு தெரிய போகுதுன்னு சொல்கிறதும் அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஐயோ கடவுளை, டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பார்த்துட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே, இந்த குழந்தை வந்து அவங்களோடதான்னு சொல்லிட்டு அவள் மேஜிக் யூஸ் பண்ணி அங்கே வந்து ரிப்போர்ட் வந்திருக்கதவே ஒன்றுமே இல்லாமல் பண்ணி விட்றா. அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிடுது அவங்களுக்கு, இது என்ன ஹாஸ்பிட்டல், ரிசல்ட்டை வந்துட்டு எல்லாம் மேலே எழுதிட்டு கீழே என்னன்னு சொல்லிட்டு எழுதாம விட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டி உங்களுக்கு என்ன என் மேலே நம்பிக்கை இல்லையா, உண்மையிலே வந்து என்னோட குழந்தை தான் அப்படின்றத சொன்னதுமே பாட்டியுமே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அவகிட்ட நான் வந்து தெரியாமல் வந்துட்டு பண்ணிட்டேம்மா, நீ வந்து கோவம்லாம் படலை இல்லை, இந்த மாதிரி உன்னை கேட்காம பண்ணிட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இல்லை பாட்டின்னு சொல்கிறா. பட் நம்ம ஹீரோ நீ என்ன உடனே ஒத்துக்கிட்ட, வந்து கோவமாக இருக்க மாதிரி எந்திரிச்சு போயிருன்னு சொன்னதும் ஆமாம் எனக்கு கோவமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே பாட்டிக்கு அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப கஷ்டமாயிருது. நான் வந்து தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவில் நான் சமாதானப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிடுறான்.
என்னோட பேரனுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு அங்கே ஒரு அழகான ஒய்ஃப் கிடச்சிருக்கு, அவள் வந்து விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு சொன்னதும் அவள் போனால் போகட்டும்னு அந்த அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பாட்டி இல்லை கண்டிப்பாக அவங்க குழந்தையோட ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு அதுதான் ஆசை, என் பேரே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவங்க பையனே வந்துட்டு பாட்டி மேலே அங்கே மேஜிக்கை யூஸ் பண்ணிடுறாரு. அங்கே நான் போய் அவட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. அப்போ அந்த பத்தியோட வாசனை அடித்ததுமே நம்ம பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போனதும் இவ தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு அங்கே பழி தூக்கி போட்டதும் அப்போ நம்ம ஹீரோ அவளுக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றிட்டு இதை வந்து பண்ணவங்களுக்கு இப்போ தெரியும்னு சொல்லும்போது அந்தாலும் அப்படியே வந்து பிளாக் கலரில் வந்து வாமிட் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இவர் தான் இந்த வேலையே பண்ணவர், பெத்தம்மா மேலே நீ இப்படி பண்ணுவியான்னு சொன்னதும் அம்மா உங்களுக்கு வந்துட்டு நான் அப்படிலாம் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு அந்தாலும் ட்ராமா பண்ணுறான். அப்போ பாட்டி ஆனால் அதெல்லாம் கேட்காம இவனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. பாட்டி நம்ம ஹீரோயின்ட்ட உண்மையிலேயே நான் வந்து கொடுத்து வச்சவம்மா, ஏன்னா வந்துட்டு ஒன்றை மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு பிரின்சஸ் வந்துட்டு என் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பையன் இவங்க 2 பேத்துக்குள்ளே இன்னுமே அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை பாட்டி, அப்புறம் எப்படி வந்துட்டு இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ நம்ம ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மெடிசன்லாம் கலந்த சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொடுத்து நம்ம ஹீரோட்ட அங்கே வந்து சாப்பிட சொல்கிறாங்க. அவனுக்கு தான் ஏதோ குறை இருக்குன்னு நினச்சிட்டு அங்கே வந்து அவங்க 2 பேர்த்தையுமே ரூம்குள்ளே அடைச்சி விட்டதுமே பாட்டி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த குட்டி பையன்ட்ட உனக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்துட்டு பாப்பா பிறக்க போகுது, ஸோ நம்ம இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அவனை எக்ஸசைஸ் பண்ண வச்சு அங்கே வந்துட்டு ரொம்ப நார்மலாக்கிடுறா. வந்து ஒரு பார்ட்டி இருக்குது நீ என் கூட சேர்ந்து வரையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டதும் அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டா. பிறகு இந்த லின் அந்த ஷென் அவங்க எல்லாரையுமே போட்டு அங்கே பயங்கரமாக அவங்க மாஸ்டர் திட்டிகிட்டு இருக்காரு. நீங்களாம் எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்லை, நான் வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணிவிட்டு சொத்தெல்லாம் எடுக்கணும்னு நினச்சா ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லும்போது மாஸ்டர் நான் எல்லாமே பிளான் பண்ணி போனேன், பட் அங்கே ஒரு மிஸ்டீரியஸ் பொண்ணு வந்துட்டு எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டா, அவள் யாருன்னே தெரியலன்னு சொன்னதும் அவள் அந்த மவுண்டனில் இருக்கவ தான், நீங்கள் வந்துட்டு அது கூட கண்டுபிடிக்க முடியலையா, இப்போயாச்சும் நான் வந்து சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுருக்காரு. இப்போ அவங்க அங்கிள் அவளுக்கு வந்துட்டு ஒரு பிரதர்மே இருக்காரு, அவர் தான் அவளோட வீக்னஸ்ன்னு சொன்னதுமே சரி ஓகே அந்த பர்சனை மீட் பண்ண கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்தாலையுமே அங்கே வந்துட்டு நிறைய காசுலாம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஏமாற்றி அங்கே வந்து பிளானில் வந்துட்டு சேர்த்துடுறாங்க. அவனுமே வந்துட்டு காசுனா வாயை பிறந்துட்டு தான் அலைவான், ஸோ வந்துட்டு அங்கே எதிராக செயல்படுறதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். பிறகு இவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அதே இடத்துக்கு தான் அந்த மாஸ்டருமே அங்கே வந்திருக்காங்க. அவங்க ஒரு பர்சன் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கவுமே நான் வந்துட்டு என்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி இவரை குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன் கொடுக்கும்போது அந்த பர்சன் அதை சாப்பிட்டதுமே அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு அவனுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து காப்பாற்றிடுறா. பட் வந்துட்டு அந்த பழி எல்லாத்தையும் தூக்கி நம்ம ஹீரோயினோட பிரதர் மேலே போட்டதுமே நான் எதுவுமே பண்ணலை நம்ம சொல்லிட்டு இருக்கான், நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அங்கே நம்ம ஹீரோயின் கொடுத்துருந்தா இல்லையா அவங்க அம்மா கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அந்த டாலர் அவன் கழுத்தில் போட்டிருந்த வாசி அவனுக்கு எதுவுமே ஆகலை. அங்கே மாஸ்டருக்கு இவளுக்குமே ஃபைட்டு செம்மையாக போயிட்டுருக்கு. அவள் வந்து நான் பார்த்துக்கிறேன் இருந்தாலன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் மேலே மேஜிக்கை யூஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அவளோட சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி அவனோட உடம்புலேருந்து அந்த மேஜிக் எல்லாத்தையுமே எடுத்துடுறா. அதுக்கப்புறம் அங்கே அவங்க பிரதர் வந்து சாரி கேட்குறான், எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு காசு மட்டும் இந்த உலகத்தில் பெருசு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த டாலரையுமே இதை வந்துட்டு நீ வச்சுக்கோ, இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஆபத்துமே இல்லை, நான் இனிமேல் நல்லபடியாக நடந்துக்குவேன், இதை அம்மா உனக்காக தான் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போனதும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஃபைனலாக தன்னோட பிரதர் வந்து நல்லபடியாக திருந்திட்டாருன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த எல்லாத்தையுமே அந்த மாஸ்டர் பார்த்து கண்டிப்பாக நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் என்னோட பிளான்னு சொல்லிட்டு அந்த மேஜிக்கை வந்து நம்ம ஹீரோ மேலே யூஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே உடம்பு முடியாமல் போக ஆரம்பிச்சிருது. ரெட்டாக வாமிட் எடுத்துகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவனுக்கு எப்படியும் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி மேஜிக்லாம் பண்ணி அவனுக்கு வந்து கிஸ் கொடுத்ததுமே அவனுக்கு வந்துட்டு எல்லாமே சரியாயிருது. அப்போ அங்கே வந்துட்டு இந்த மேஜிக் வந்து இப்போ இவனுக்கு பண்ண கிடையாது, எப்போ இருந்தோ பண்ணிகிட்ருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதும் எனக்கு அது நல்லாவே தெரியும், எல்லாமே என்னோட அங்குள் அவங்க மாஸ்டரோட வேலை தான் நான் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு அந்த குட்டி பையன் வந்து அப்பா வந்து நல்லாயிட்டமான்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து எனக்கு இப்போ எல்லா விஷயமே ஞாபகம் வந்துருச்சு, நீ தான் என் கூட அன்றைக்கி இருந்த பொண்ணு, நீ வந்துட்டு என்ன ஏமாற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கப்பா, அப்பா வந்துட்டு ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க, உங்களை லிமிட்டை மீறி போயிட்டாங்க, அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வாரிசு தேவைப்படுதுன்னு தான் என்னை பெற்றுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையுமே மறக்க வச்சிட்டாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ என்னோட குழந்தைய ஏன்ட்டு வந்து நீ பிரிக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, என்னால் இந்த இடங்களில் வந்துட்டு இருக்க முடியாது, நான் வந்துட்டு என்னோட தேவைக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்றத சொல்கிறா. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் இப்போ கிளம்பி ஆகணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. தயவு செஞ்சு நீ வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, ஏன் வந்துட்டு நான் வந்து நம்பிக்கை மேலே இல்லை
தெரியலையா உனக்கு, நான் வந்து நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறியான்னு சொல்கிறான். கொஞ்ச நாளைக்காச்சும் நீ என் கூட இரு, குழந்தைக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஞாபகங்களை நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு அங்கே குழந்தையோட ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு வந்துட்டு பாட்டி இவங்களை இப்படியே விட்டால் வலிக்கு வராதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரக் கலந்த ஒயினையுமே கொடுத்துடுறாங்க. 2 பேர்த்தையும் ரூமில் கொண்டு போய் தள்ளி விட்டதுமே இந்த டைம் 2 பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. உனக்கு கூடி சீக்கிரம் ஒரு குட்டி பாப்பா பிறக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு அவனையுமே ஹாப்பிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் ஆல்ரெடி அந்த குழந்தைய கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாதுமா, அப்பாவுக்கு வந்துட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுருக்கா. அப்போ அங்கே எல்லாருமே வந்துட்டு உள்ளே அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த மாஸ்டர் எல்லோரும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக இன்றைக்கி உனக்கு சாகுதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே ஆளுங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துடுறான். செம்ம ஃபைட் அங்கே போயிட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு மேலே அட்டாக் பண்ண வந்ததும் ஹீரோ வந்துடுறான். விடால மேஜிக் வந்து அவன் மேலே பற்றுது. ஹீரோயின் இவனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சனை போட்டு பயங்கரமாக அங்கே அடி விழுத்த ஆரம்பிச்சிடுறா. அவனுக்குமே அங்கே வந்துட்டு பயமாயிருது. ஏன்னா ஹீரோயின் பயங்கரமான ஆளாக இருக்காளேன்னு சொல்லிட்டு வேமா அந்த லின் வந்து அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோக்கு அங்கே மேஜிக் அட்டாக் ஆனசி அவனுக்கு வந்து எதுவுமே புரியாமல் ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் எல்லாருமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையன் அப்பாவோட நானே அறிவாக இருக்கேன் பாட்டி அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாட்டி நீ தான் அவனை எப்படியாச்சும் குணப்படுத்தணுமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு ஆஃபீஸில் வந்து தெரிஞ்சு போயிடுது நம்ம ஹீரோ இப்படி வந்து குழந்த மாதிரி மாறிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அவனை பொசிஷன்லேருந்து எடுத்துகிட்டு அந்த அங்கிள் வந்து அந்த பொசிஷனில் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் அவரோட ஒய்ஃப் நான் தான், எனக்கு தான் அந்த எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லும்போது அதை எப்படி நீ வந்துட்டு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு தான் எல்லா ரைட்ஸ் இருக்குது பவர் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறான். நம்ம ஹீரோயின் மேஜிக்கை யூஸ் பண்ணி விட்டு அவனை நாய் மாதிரி குறைக்க வச்சிடுறா. ஸோ வந்துட்டு உனக்கு என்ன உரிமை இருக்குது, உனக்கு எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்லிடுறாங்க. இவரோட ஒய்ஃப் நான் தான், ஸோ இதுக்கப்புறம் கம்பெனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுவேன்னு சொல்லிடுறான். அங்கே வந்துட்டு அந்த மாஸ்டருமே அதெல்லாமே பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இன்றைக்கி கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அங்கே ஆளுங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு அங்கே ஃபைட்மே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினுக்கு ஆளுங்க மேலே எல்லாமே பற்றுமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. பட் அங்கே நம்ம ஹீரோயின் ஆனால் வந்துட்டு இவனை இதுக்கப்புறம் விட்டு வச்சா இவன் எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு செம்ம வந்துட்டு ஃபைட் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவுக்குமே அப்போ அங்கே சுய புத்திகள் வந்து வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் திரும்ப மேஜிக்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே அங்கே ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய நீ இங்கேருந்து போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை நீயுமே போன்னு சொன்னால் ஹீரோ நான் செத்தாலும் உன் கூட தான் சாவேன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அந்த கட்டடமே அங்கே இடிஞ்சு விழுந்துருது. அங்கே குட்டி பையனோட அப்பா அம்மா 2 பேருமே செத்து போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு இருக்கும்போது கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயினுமே நல்லா தான் இருக்காங்க. அவங்க அம்மா கொடுத்த அந்த டாலரை போட்டிருந்தால ஸோ அதுதான் அவங்கள காப்பாற்றிருக்கு. சரி நம்ம ஹீரோயின் அங்கே திரும்ப குழந்தைய கூட்டிகிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வேகமாக ஓடி வந்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். நான் வந்து உன்னை இங்கெல்லாம் வந்து போகாதன்னு சொல்லி ஸ்டாப்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் வந்துட்டு எப்பயாச்சும் என்னை திரும்ப வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அம்மா நீங்கள் அப்பாட்ட வந்துட்டு சரியில்லாமல் நடந்துட்டு இருக்கீங்கன்னு அந்த குட்டி பையன் சொன்னதுமே அவன் வந்து ஒரு ஃபோனை கொடுத்து நீ அப்பாவுக்கு வந்து எப்போ வேணாலும் வந்து கால் பண்ணு, என்னன்னாலும் எனக்கு உடனே கால் பண்ணிடுன்னு சொல்லிடுறான். அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே போனதுமே அங்கே எல்லாருமே நம்ம ஹீரோயின் குயின் இல்லையா அங்கே வந்துட்டு அவளுக்கு அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சதுமே அந்த பையன் அங்கே வந்து கவுண்ட் பண்ணி உடனே வந்துட்டு அவங்க அப்பாட்ட கால் பண்ணிடுறான் இப்படி அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ உடனே ஓடி வந்ததோ அப்போ நீங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே எங்கள் பிரின்சஸை வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்கன்னா ஒரு கிங்குக்கான எந்த ஒரு அடையாளமே உங்கள்கிட்ட இல்லையேன்னு சொன்னதும் நானுமே பெரிய பணக்காரன் தான்ப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்களுக்கு அந்த மொபைல் ஃபோன்னா என்னன்னு தெரியாது இல்லையா, ஸோ ஃபோனை கொடுத்து அவங்க எல்லாத்தையுமே அவன் கரெக்ட் பண்ணிடுறான். அவங்களுக்கு அவங்களோட முறைப்படி வெட்டிங்க்குமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்துட்டு நம்ம ஹீரோவும் அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு 2 பேருமே வெட்டிங் பண்ணிவிட்டு கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.